1993 மும்பை நகரம் சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு சில வாரங்களுக்கு முன்பே ஒரு ஆபத்து டொயோட்டா நகரத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. கஸ்டம்ஸ் இன்டெலிஜென்ஸ் சில சந்தேகமான கன்சைன்மெண்ட்ஸை ட்ராக் செய்தது. ஐபி கூட சில ஸ்மக்லிங் ரூட்ஸ் பற்றி அலர்ட் கொடுத்தது. ஆனால் அந்த க்ளூஸ் ஏதோ காரணத்தால் முழுமையாக கனெக்ட் செய்யப்படவில்லை. கடலோரம் வழியாக வந்த ஆர்டிஎக்ஸ் சாதாரண சரக்குகளாக டிஸ்கைஸ் செய்யப்பட்டு அன்நோட்டிஸ்டாக நகரத்துக்குள் வந்தது. இது ஒரு சாதாரண ஸ்மக்லிங் இல்லை, இது ஒரு கோஆர்டினேட்டட் பிளான். ஆனால் அந்த நேரத்தில் ஏஜென்சிஸ்க்கு கிடைத்த வார்னிங்ஸ் ஃப்ராக்மெண்டடாக இருந்தது, ஒரே பிக்சராக காண முடியவில்லை. மார்ச் 12, 1993 சில நிமிடங்கள் மும்பை முழுவதும் குலுங்கியது. சீரியல் பிளாஸ்ட்ஸ், 250க்கும் மேற்பட்ட வீடுகள், நூற்றுக்கணக்கான காயங்கள், ஒரு நகரம் முழுவதும் கேஆஸ். பின்னர் தான் புரிந்தது, அந்த சிறிய அலர்ட்ஸ், அந்த இக்னோர்டு சிக்னல்ஸ் எல்லாம் சேர்ந்திருந்தது ஒரு பெரிய வார்னிங். சில நேரங்களில் ஒரு மிஸ்டு கனெக்ஷன் ஒரு நாடின் பாதுகாப்பையே உடைக்க முடியும்.